டாக்டர் நீங்கள் அந்த வீடியோலாம் உங்களுக்கு பார்த்தீங்களா டாக்டர் இன்ஸ்டாகிராமில்? பார்த்தேன் டாக்டர் எல்லா வீடியோவுமே சொல்கிறேன், ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப இந்த வயிற்றுக்கு நடுவில் இந்த உதரவிதானத்தில் நாம் ஏதாவது ரொம்ப பயந்தோம்னா ஒரு பந்து ஒன்று உருளும் கிடு 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 கிடுன்ட்டு, சரிங்களா? இந்த இதயத்துக்கும் வயிற்றுக்கும் நடுவில் ஒரு சின்ன உதரவிதானம் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு பந்து உருளும். அதை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு வருத்தம், ஒரு பயம் நிச்சயமாக ஏற்படுகிறது டாக்டர். இது நம்ம அபிலாஷா சொன்னதை போல் அந்த வீடியோவை அந்த குழந்தைங்க போஸ்ட் பண்ணல, அந்த பேரண்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை குழந்தைங்க எடுக்கலை, பேரண்ட்ஸ் தான் எடுத்துருக்குறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க டாக்டர்? இது இல்லை, அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. டாக்டர் அபிலாஷா சொன்னதில் எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது. என்ன அப்படின்னா, லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு பஸ் ஓட்டுறவருக்கு டிரைவிங் லைசன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லை. ஹை வெஹிக்கிள் ஓட்டுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து அதுக்கான லைசன்ஸ் இருந்தால் தான் அவர் அதை ஓட்ட முடியும். அப்படிங்கிற மாதிரி கடந்த 2 வருடங்களாகவே நான் இதை வந்து ரொம்ப வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன். சொல்லப்படுகிற எல்லா விஷயமுமே ஒரு 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 சரியான ஒரு எக்ஸிக்யூஷன்லேயே அது சொல்லப்படலை அப்படிங்கிறது தான் என்னோடய கவலை. இப்போ எல்லாருமே இதை வந்து ஏன் நம்ம பூசி முழுக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அங்கே சொல்கிறாரு கிண்டல் ஜாய் கொடுக்குறேன், ஏதாவது கொடுத்தா கூட நீங்கள் வந்து குழந்தைகள் வந்து எப்படியாவது பெற்றோர்களோட மனசில் இந்த என்னுடைய குறிப்பிட்ட ஒரு இதுக்கு மட்டுமே ஓட்டு போட நீங்கள் காதில் போய் சொல்லிருங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஆபத்துக்குரியது தெரியல. விடாதீங்கிறாரு. ஆமாம், விடாதீங்க. எப்படியாவது ஓட்டு போடாதவங்களை கூட அனுப்பிச்சு ஓட்டு போட, அவர் சொன்னதில் அது ஒன்று தான் கரெக்டு. ஓட்டு போடாதவங்களை ஓட்டு போட வைக்கிறது நல்ல விஷயம். அதை தவிர்த்து குழந்தைகளுக்கு அரசியல் புரிதலை ஏற்படுத்தாமல் இருக்கிறது மிகப்பெரிய கவலை. இங்கே எனக்கு என்ன கவலை இருக்குது அப்படின்னா, நான் இந்த கடந்த காலங்களில் கடந்த 2-3 நாட்களை நான் பார்க்கும் பொழுது, அந்த தேர்தல் நாள்லேருந்தே அதுக்கு முந்தின நாள்லேருந்தே நான் பார்க்கும் பொழுது எல்லாத்துக்குமே ஒரு தனிப்பட்ட நபரை குற்றம் சொல்வது, அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறது, பொலிட்டிக்கல் அவேர்னஸே இல்லாமல் இருக்க ஒரு ஹீரோ ஒர்ஷிப்போடு நிற்கிறது. இது வந்து குழந்தைகள் தொடங்கி இன்றைக்கி வந்து 35 வயது இருக்கக்கூடிய பெண்கள் வரைக்கும், என்னுடைய சகோதரிகளே பல பேர் ரொம்ப அதாவது அழுகிறாங்க. எப்படியாவது வந்து ஓட்டு போட்டுருங்க, அதாவது இத்தனை வருஷம் இல்லை அரசியல், எப்படியாவது வந்து எங்கள் அண்ணனை சிஎம் ஆக்கிருங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கவலையோடு அங்கே நிற்கும்போது பார்த்தா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, இப்போ எனக்கு இவங்களை பற்றி கவலை இல்லை. ஆனால் வருங்கால சமுதாயமாக இருக்க குழந்தைகள் அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸை கொடுக்காம இருக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு இதை நம்ம வந்து அவங்க மனசுல திணிக்கிறோம். அவங்க குழந்தைங்க கூட விபரீத முடிவு எடுக்க வாய்ப்பு இல்லைங்க டாக்டர். நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த 30-35 இல்ல தற்கொலை பண்ணி செத்துருவாங்க போல தெரியுது. அதுதான் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங். அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லை, இங்க செல்ஃப் ஒர்த் இல்லை, ஒன்லி செல்ஃப் டிபெண்டன்சி தான் இருக்கு. ஓகே, ஒரு தனி நபரை ஒரு ஹீரோவை தான் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணனா, தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், தன்னுடைய வந்து ஃப்ரெண்டா, தன்னுடைய காதலனா, தன்னுடைய கணவனா திங்க் பண்ணதனுடைய விளைவு தான் இது. ஓகே, அவர் தோத்துட்டா எங்க வாழ்க்கையே தோத்து போச்சு, அவர் ஜெயிக்கலைன்னா நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம், என் குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்துருவோம், இப்படிங்கிற ஒரு மனநிலையில் போகிறதுங்கிறது வந்து எப்பேற்பட்ட மன தாக்கத்தை அந்த வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும். இப்போ குழந்தைகள் எதை கேஸ் அடிக்கடி சுகி சிவம் ஐயா அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருப்பாங்க, குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள். அது மாதிரி வீட்டுக்குள்ளே என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதோ அதை பொறுத்து தான் அந்த குழந்தைகளும் பேசுது. நம்மளை சுற்றி இந்த யூடியூப்பில், அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன காரியங்கள் அதிகமாக அழுத்தம் தருதோ அதை நோக்கி தான் நம்முடைய மனசும் தாக்கத்தை ஏற்படுத்து. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா conveys zero tolerance towards use of children in election related work or campaign activities, issues directives to parties, candidates and election machinery. Okay, political parties and candidates should refrain from using children in political campaigns and rallies in any manner. இந்த எனி மேனர் அப்படிங்கிற இடத்துல கேம்பெயின் அண்ட் ரேலிஸ் இன் எனி மேனர் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள விஜயனுடைய பிரச்சாரம் உள்ளடங்கி போகிறதா? 100%. அதாவது லேபர் ஆக்ட் 2016லேயே அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் படித்ததுக்கு கீழேயும் அது இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்க்குறவங்கள 13 வயது உள்ளவங்களை வேலைக்கு சேர்த்தா அது எப்படி தவறோ இது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் பொருந்தும். குழந்தைகளை தூக்கி மேலே வச்சுக்கிறது, குழந்தைகளை ப்ரொபகண்டா பண்ணுறது, குழந்தைகளை வாழ்கன்னு கோஷம் சொல்ல வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு அதாவது குழந்தைகளுக்கு என்ன விழிப்புணர்வு, அரசியல் விழிப்புணர்வு இங்கே தேவை. பாலிசியை ஒரு கொள்கை எப்படி இருக்கணும், எனக்கு பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம் தேவை, நல்ல மாற்றம் தேவை அப்படிங்கிறது தான் குழந்தைகள் மனநிலையில் இருக்கணுமே தவிர
குழந்தைகள்கிட்ட போயிட்டு இந்த ஹீரோ தேவை, இந்த ஹீரோ வந்தால் இந்த மாநிலம் நல்லா மாறும் சொல்லப்படுறது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? எனக்கு தேவை பாலிசியை, எனக்கு ஸ்கூல்ஸ்லேயே பொலிட்டிக்கல் அவேர்னஸை நம்ம கொடுக்க தவறிட்டோமுங்கிற கவலை இருக்கு. நேற்று தினம் என் நண்பரை சந்திச்சு பேசினேன், மில்டன் ஒரு லாயர், அவர் சந்திச்சு பேசும்போது அவர் சொன்னாரு, இதுக்கான ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்த வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. எல்லா பள்ளிகளிலும் பொலிட்டிக்கலா என்ன, பாலிடிக்ஸ்னா என்ன, பாலிசினா என்ன, அந்த மேக்கிங்னால ஒரு அரசியல் என்ன லாபத்தை ஒரு மாநிலத்தை தருதுங்கிற ஒரு நிலையை குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தலை அப்படின்னா அந்த குழந்தைகள் இப்படி ஹீரோ வர்ஷிப்ல தான் போகும், செல்ஃப் ஒர்த்தை மறந்துடும். எனக்கு விவரம் தெரிஞ்சுங்க டாக்டர், விஜய் நிறைய படத்தில் நடிச்சிருக்கிறாரு. எந்த ஒரு படத்தையும் நீங்க தியேட்டர்ல வந்து பாருங்க அப்படிங்கிற ஒரு அப்பீல கூட அவருடைய ரசிகர்களுக்கு கூட கொடுத்தது கிடையாது. இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருக்கு, என்னோட ரசிகர்கள் வாங்கன்னு அவர் வேண்டுகோள் விடுத்தது கிடையாது. அவருடைய புது படத்தை வெற்றி படமா மாத்துங்க அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்தது கிடையாது. இந்த முறை வேண்டுகோள் விடுத்திருக்காரு அரசியலுக்கு வந்த பிறகு. பட் குழந்தைகளை மையப்படுத்தி அவர் பிரச்சாரம் செய்தது, அதை அவர் செய்யாமல் கொஞ்சம் கடந்திருக்கலாமா? அதைத்தான் நான் முதலே சொல்ல வந்தேன். இது ஒருவேளை நான் வந்து நடக்கக்கூடாதுன்னு 100% நாங்கள் இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஒருவேளை ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிறது அப்படின்னா அதுக்கு எந்த வகையிலாவது விஜய் பொறுப்பாளி ஆகிறாரா? கண்டிப்பா. அக்கௌண்டபிலிட்டி தானே லீடர்ஷிப்போட மெயின். இதுவே சரி, அக்கௌண்டபிலிட்டிங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஒரு இன்டெகிரிட்டி இருக்கணும், விஷன் இருக்கணும் ஒரு லீடருக்கு. ஏன்னா கரூர் அசம்பாவிதத்திற்கு அவர் பொறுப்பு எடுத்துக்கல. ஓகே, அப்ப இதுவரைக்கும் நான் போலீஸ் சொன்ன நேரத்துல நான் இருந்தேங்கிற புள்ளியில் தான் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அது அவர் எந்த இடத்துலயும் இதுவரைக்கும் அவர் அதுக்கான எந்த விதமான அத்தாரிட்டியும் அவர் எடுத்துக்கல. இந்த விஷயத்துல நடக்கக்கூடாது, ஏதேனும் நடந்தால் அதற்கு அவர் ஒரு முக்கிய காரணியாக மாறிவிடுவார். கண்டிப்பா. இது யார் சொன்னது? நீங்க சொன்னா நீங்க தானே பொறுப்பு, நான் சொன்னா நான் தான் பொறுப்பு. சரி, இப்ப நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், அது இல்லாம அவர் ஏன் படத்துக்கு அப்படி சொல்ல மாட்டாரு, அவருடைய ஃபில்முக்கு ரிலீஸ் டைம்ல அவர் ஏன் அப்படி சொல்ல மாட்டாருன்னா அவருக்கு எந்த அக்கௌண்டபிலிட்டியும் இல்லை. அது டிஸ்ட்ரிபியூட்டரோட அக்கௌண்டபிலிட்டி. ஏன்னா அவர் ஹீரோவா நடிச்சதுக்கு பணம் பெற்றுக்கொண்டார், அல்லது அதுக்கான விளைவுகளை அவர் சந்திக்க போறதில்லை. அந்த யாரு, அது ஒரு வியாபாரம். அந்த வியாபாரத்தை தோல்வியோ பொறுப்போ நஷ்டமோ இருந்தால் அங்கே ஹீரோவுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாக இருக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இது ஒரு நாடு, குடியுரிமை பெற்றிருக்கிற மக்களுடைய பாதுகாப்பு, அரசியல் பார்வை, பாலிசி, இதெல்லாம் ஏற்கனவே அந்த சட்டத்திட்டத்தை பொறுத்து தான் இங்கே எல்லா நிகழ்வுகளுமே நடக்கும். அப்படிங்கும்போது ஒரு குழந்தைகளுக்குரிய விஷயங்களை மட்டும் தான் சார் குழந்தைகளுக்கு சொல்லணும். இப்போ எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குது. எப்படின்னா ஒரு குழந்தை 3 நிமிஷத்தில் இதை கடந்துருச்சு இல்லையா, ஒரு கடலை கடந்துருச்சு, அந்த குழந்தைக்கு அதனுடைய வரம்புக்கு மீறிய விஷயங்களை அதை செய்ய சொல்வதே மிகப்பெரிய தவறுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டாக்டர் அபிலேஷா அதை கரெக்டாக சொல்லுவாங்கன்னு நம்புறேன். ஏன்னா மனநிலை மருத்துவங்கிறதுனால அவங்களுக்கு தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும். சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், ஏன்னா அதை அந்த குழந்தைகளுக்கு தகுதிக்கு மீறிய விஷயங்களை நம்ம கொடுக்கும் பொழுது அங்கே ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க. பல குடும்பங்களை பார்க்கும்போது சின்ன வயசுலேயே அந்த குழந்தைகளுக்கு டிசிஷன் மேக்கிங் பவர் தருவாங்க. அது கடைசி வரையும் டிசிஷன் மேக்கிங் எடுத்துக்கிட்டு இருக்கும். நான் ஒரு ஆள் தான் எடுப்பேன் அந்த டிசிஷன் மேக்கரா. ஏன்னா அது ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு தனி மனித அந்த பிடிவாதத்துக்குள்ள அது போயிடும். காரணம் என்னன்னா வரம்புக்கு மீறிய விஷயங்களை, வயதுக்கு மீறிய விஷயங்களை ஒப்படைச்சதனுடைய விளைவு தான். இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்காங்கிறதே டிட்டர்மினேஷனே போகாம, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டே பண்ணாம, வெறும் ஒரு தனி மனித அந்த அன்பு தான் இதுக்கு காரணம். அதீத அன்புன்னு சொல்லுவாங்க இதை. அதாவது ஒரு லீடர்ஷிப் ஒர்ஷிப் தானே. அவர் ஒரு கடவுளா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அழுகுறாங்க பெண்கள்லாம். அதாவது அண்ணன் தோத்துட்டா அவ்வளவுதான், அந்த உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு. அப்ப அதுக்கு பின்னாடி நிற்கிற குழந்தை என்ன பார்க்கும்? அம்மா அழுகுறாங்க, அப்பா அழுகுறாரு, இது இதுதான் அரசியலை தீர்மானிக்கிறது போல, இதுதான் அரசியல் போல அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருது. ஏற்கனவே இந்த டெம்டேஷன்ஸ்ல இருக்கும்போது, ட்ரிகர் பாயிண்ட்ல இருக்கும்போது இவர் அடிச்சுனா ஒரு மண்ணெண்ண பாட்டில தூக்கி போடுறாரு அதுக்குள்ள. எப்படின்னா நீங்க போய் அதை ஏற்படுத்தி கொடுங்க, அவங்க மாமாவுக்காக இதை நீங்க செய்யுங்க அப்படிங்கும்போது அது சொந்த மாமாவை நினைக்குது. எங்க அம்மாவோட அண்ணன் அவரு, தம்பி அவரு அப்படின்னு நினைக்குது. மாமா சொன்னதை நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற நம்ம நிலைமையில இருக்கு. அப்ப என்ன பண்ணுது, பேரண்ட்ஸ்கிட்ட போய் நீ இதுக்கு தான் ஓட்டு போடணும், மாமா மட்டும் ஜெயிக்கல அவ்வளவுதான், வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு மேட்ரு. ரிசல்ட் வர்ற அன்னைக்கு எப்படி இருக்கும்?
மாமா எப்படி இருக்காருன்னு தெரியாது, ஏன்னா நம்ம ரிசல்ட் இப்போ அனௌன்ஸ் தெரியாது, நமக்கு என்னங்கிறது தெரியாது. ஆனால் அந்த குழந்தையுடைய மனநிலை 4ஆம் தேதியை நோக்கி தான் இருக்கும். ஓகே ஓகே இல்லையா? அப்போ அது எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆபத்தை அது ஏற்படுத்த போகுது சார். சாதாரணமாக நமக்கே ஒரு நிகழ்வு சரியாக நடக்கலை, படித்திருக்கிறோம், நிறைய புஸ்தகங்களை வாசிக்கிறோம், மன முதிர்ச்சின்னு சொல்லிக்கிறோம், மெச்சூரிட்டின்னு சொல்லி கொடுக்குற நம்மளே இவ்வளோ பேரை சந்திக்கிற நம்மளாலேயே அந்த சின்ன சின்ன தோல்விகளை தாங்கிக்க முடியாது அப்படின்னா, அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் இந்த பல டிவியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நான் பார்க்குறேன். அதில் எப்படின்னா ஒரு குழந்தை தோத்துருச்சுன்னா பேரண்ட்ஸ் உட்காந்து அழுகிறது, ஒரு பாட்டு போட்டிலையோ இதுலையோ அப்படிங்கிற மனநிலையை தான் இந்த தேர்தலில் இவர் ஏற்படுத்தியிருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர், ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நிகழ்ச்சி நான் முடிக்க போகிறேன். லீகலி அவங்க ஓட்டர்ஸ் கிடையாது அப்படிங்கிறப்ப அதுக்கு சஜஷன் தான் அவங்க சொல்ல முடியுமே தவிர கம்பல்சன் பண்ணக்கூடாது. ஓகே. அப்போ அந்த லீகலி இல்லாத பர்சனை கம்பல் பண்ணி நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொன்னதே தப்பு தான். ஓகே. அப்போ லீகலாக அவரே இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் மேடம் சொன்ன மாதிரி எது சரியோ தப்போ, தோல்வி வந்தால் நம்ம இப்போ தான் தோற்றுருக்கோம், மீண்டுமா நம்ம ஜெயிப்போங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷனை குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வெற்றி பெற்றாலும் இந்த குழந்தைகளுக்கு இதை ஆதாரமாக எடுத்துக்க கூடாது. நம்ம இனிமேல் தொடர்ச்சி முயற்சி செய்து அரசியல் திட்டங்களை உருவாக்கணுங்கிற ஒரு அவேர்னஸை அவருக்கு கிரியேட் பண்ணுங்கிற ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கு. ஏன்னா அவரை இவ்வளோ பேர் விரும்புகிறாங்க, தன்னை இவ்வளோ பேர் விரும்புகிறாங்கிறத தவறாக பயன்படுத்துறதை விட தன்னை இவ்வளோ பேர் விரும்புகிறாங்கிறத பாசிட்டிவாக எடுத்து ஒரு பொலிட்டிக்கலாக அதை பாலிசி பண்ணுறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.